இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போ புத்தாண்டு வந்தாச்சு 2024. இதில் குரு புஷ்ய யோகம், இன்னொரு தடவை சொல்கிறேன், குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உருவாகுது. 5 ராசி என்பவர்களுக்கு பணமும் தங்கமும் குவிய போகுது. அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. ரிஷபம் உள்ளிட்ட 5 ராசிக்காரவங்களை வளப்படுத்த போது குரு புஷ்ய யோகத்தினால டிசம்பர் 29 உருவாகுது. இதனால் தங்கம், வெள்ளி, வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறது மங்களகரமாக கருதப்படுது. குரு புஷ்ய யோகத்திற்கு இந்த வருட இறுதியிலேயே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும், சிறப்பானதாக இருக்கும். புத்தாண்டு தொடங்கும் முன்னாடி டிசம்பர் 29 குரு புஷ்ய யோகம் உருவாகுது. இது நல்ல யோகத்தின் செல்வாக்கின் கீழே இந்த ஆண்டு பல ராசி அறிகுறிகளை வளப்படுத்தும். குரு புஷ்ய யோகம் மட்டுமல்லாமல் தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறனால ஆதித்ய மங்கள ராஜயோகம் உருவாகுது. இது தவிர வியாழ பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதனால கஜகேசரி யோகமும் கூடவே உருவாகுது. இதனால் எல்லா அன்பர்களுக்கும் சுபயோகங்கள் தாக்கத்தினால பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதை பார்த்தோம்னா 5 ராசி அன்பர்களுக்கு வருமானமும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகுது. முதல்ல ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு புஷ்ய யோகத்தினால சுபபலன்கள். வருட இறுதியில் வியாபாரம் அமோக லாபம் உண்டாகும். உத்தியோகம் பார்த்தாங்கன்னா பிற வருமானமெல்லாம் கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு பயன்படும் நபர்களை சந்திக்கலாம். உங்கள் வீட்டிற்கு சில பொருட்கள் அல்லது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்க நினச்சா இது உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்கும். முதலீட்டு விஷயத்திலும் பெரிய பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. அடுத்து மிதுனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் குரு புஷ்ய யோகத்தினால மிதுனராசி என்பவர்களுக்கு சுபபலன்கள் வருட இறுதியிலேயே தொடங்கிடும். பணபலன்கள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை திட்டம் போடுவீங்க. மேலும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க. தனிமையில் இருந்தீங்கன்னா சில நல்ல செய்திகளுடன் இந்த ஆண்டு முடிவடையும். அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வருது. அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு குரு புஷ்ய யோகம் வருட இறுதியில் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் நிதிநிலை வலுவாகத்தான் இருக்கும். மேலும் வணிகம் நிதி ஆதாயங்களை கொண்டுட்டு வரும். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா உடல்நிலை முன்னாடி விட சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் பணத்தை முதலீடு செய்வது புத்தாண்டில் உங்களுக்கு சிறந்த வருமானத்தை அளிக்கும். வணிகத்தில் நிதி ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பவர்களுக்கு குரு புஷ்ய யோகத்தினால கன்னிராசி என்பவர்களுக்கு ஆண்டின் கடைசி காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அலுவலக வேலைகள் சில பெரிய பொறுப்புகளை நீங்கள் பெறலாம். மேலும் முதலாளி உங்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீங்க. மேலும் உங்கள் வேலையை அனைவரும் பாராட்டுவாங்க. நிதி ஆதாயங்களை பொறுத்தவரை இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறைந்த முதலீட்டில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. விரைவில் குழந்தை மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே துலாம் மாளவிய ராஜயோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ராசிக்காரவங்களுக்கு நிதி நன்மைகளை தரும். மேலும் குரு புஷ்ய யோகத்தின் செல்வாக்கின் கீழே இந்த லக்னத்தின் சொந்தக்காரவங்க ஆண்டின் இறுதியில் எங்காவது சிக்கிய பணத்தை பெறுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நல்ல செய்திகளை பெறலாம். வேலையில் உயர் பதவி பெறலாம். அதே நேரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கான தனிப்பட்ட உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிப்பதை காணலாம். தொழில் சம்பந்தமாக சில நல்ல செய்திகளை நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்கும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா குரு புஷ்ய யோகம் துலாம் ராசி என்பவர்களுக்கு, மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு, சிம்மராசி என்பவர்களுக்கு, மிதுனராசி என்பவர்களுக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் இறுதிக்குள்ளே, அதாவது டிசம்பர் 29 உருவாகுது. அதனால் தங்கம், வெள்ளி, வீடு, வாகனம், மேலும் மங்களகரமான பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான யோகம் 5 ராசி என்பவர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி
இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.